ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹெல்தி ஃபேட்ஸ் அண்ட் ஃபீஸ்ட். இன்றைக்கி ஒரு யம்மியான ஹைதராபாதி மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னோட சிக்னேச்சர் டிஷ் ரெசிபின்னு இதை செஞ்சாலே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 தக்காளி, அதையும் பிரியாணிக்கு எப்போயுமே நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பழுது ஒரு 150 கிராம், புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, தயிர் ஒரு கப், பச்சை மிளகாய் ஒரு 5 நம்பர் கீறி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மட்டன் வந்து 1/2 கிலோ மட்டன், நான் வந்து எல்லா ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மட்டன் கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி, தயிர் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 4 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு 2 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கையில் வந்து மசிச்சுக்கோங்க. நான் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலவங்க வந்து பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பட் பிரியாணியில் இருக்க பீசஸ் வந்து அவ்வளோவா லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் எந்த ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது, லைக் சக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த மட்டனில் வந்து காரசாரம், உப்பு, புளிப்பு எல்லாமே ஏறி இருக்கும். ஸோ நம்ம பீஸை வச்சாலே எல்லாம் நீ நான் எனக்கு வேணும் அந்த மாதிரி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருங்க. மீன்வைல் நான் ஒரு 1.5 கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். half kg மட்டன், 1.5 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஈக்குவல் டு half kg ரைஸ் தான் அந்த கிளாஸில். அதை வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஓகேங்களா? ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் சூடான உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் ஹாஃப் போர்ஷன் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா ஹைதராபாதி பிரியாணினாலே இந்த ஒரு ஆனியன் ஃப்ளேவர் கொடுத்தா தான் பிரியாணி வந்து ரொம்ப ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான கரம் மசாலா லைக் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி இதெல்லாமே போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் வந்து குக் ஆனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி எடுத்துகிட்டு ஆனியன் வந்து ஒரு 75% ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஆனால் வந்து கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து ரொம்ப அந்த நல்லாயிருக்கும். மசாலாவும் வந்து ரைஸோட வந்து மிக்ஸ் ஆகும். கொஞ்சமாக, ரொம்ப எக்ஸஸ் வாட்டர் கிடையாது. ஏன்னா மட்டனே வந்து தண்ணி விடும். நான் கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். லைக் ஒரு 1/4 டம்ளர் வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து குக்கர் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணலாம். குக்கர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 விசில் வச்சுங்க அப்படின்னா மட்டன் கிரேவி எல்லாமே வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். மீன்மேலே அது கிரேவி குக் ஆகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன். அந்த பாத்திரத்தில் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து மிளகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் வந்து இஞ்சி, கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணுறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடுறேன். நான் ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நம்ம தனியாக தான் குக் பண்ணி எடுக்கணும். ஸோ எனக்கு ரைஸ்க்கு வந்து எதுவுமே ஃப்ளேவர் இல்லாமல் ரொம்ப சக்க மாதிரி இருக்கக்கூடாதுல. ஸோ ரைஸ்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகணும். 90% குக் ஆகினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு லேயர் பை லேயராக தான் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து குக் ஆகி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு பாதி கிரேவி வந்து நான் வேறு ஒரு பேனில் மாற்றிக்கிறேன். மாற்றினதுக்கப்புறமா ரைஸ் வந்து நல்லா வடிகட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து அந்த பாதி கிரேவி அதிலே வச்சுட்டு அது மேலே வந்து ரைஸ் வந்து நான் போடுறேன். போட்டதுக்கப்புறமா இன்னொரு லேயர் வந்து கிரேவி ஆட் பண்ணுறேன். கிரேவி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே பொன்னிறமாக வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஆனியனை வந்து இது மேலே போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து முந்திரியுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் ஆனியன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் வந்து கீ விட்டுக்கோங்க. நான் வந்து கீ இதில் யூஸ் பண்ணலாம். கீ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அது மேலே பார்த்திங்க அப்படின்னா
கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா மட்டும் மேலே தூவி விடுங்க. வேறு லெவலில் பிரியாணி இருக்கும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து தம் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு அடிகனமான தோசை பேன் எடுத்துக்கிறேன். தோசை பேன் வச்சுட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு இந்த பாத்திரத்தை வைக்கிறோம். நான் எப்போவுமே பிரியாணி தம் வைக்கும் போது வாழை இலை யூஸ் பண்ணுவேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. யூஸ்வலாக நம்ம எப்போயுமே இந்த தம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் உங்களுக்கு அந்த பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியான பிரியாணி வந்து ரெடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இன்னொன்னோட ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப உதிரியாக வரும். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம அந்த ரைஸ் வந்து எடுக்கும்போது கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு ஒரு 90% குக் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து இந்த மசாலாவிலே குக் ஆகிடும். இது வந்து ஒரு கிரேவியோட யம்மி ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கைண்ட்லி ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ.